வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். டெல்லியில் 70 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணிக்கை. ஆட்சியை தக்கவைக்குமா ஆம் ஆத்மி, அதிரடி காட்டுமா பாஜக என எதிர்பார்ப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அசுர பலம் காட்டுமா திமுக. இருமுனை போட்டி நிலவும் நிலையில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவக்கம். மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பள்ளி அறங்காவலர் பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். சிறுமி அளித்த தகவலால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உறவினர்கள். மணப்பாறையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் சீண்டல் அளித்த பள்ளி அறங்காவலர் உள்ளிட்ட 5 பேர் அதிரடியாக கைது. தனியார் பள்ளியை சூறையாடிய உறவினர்கள் சாலை மறியல். திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் 10 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து பாதிப்பு. மணப்பாறை தனியார் பள்ளியில் பாலியல் சீண்டலுக்கு ஆளானதாக மேலும் ஒரு மாணவி பரபரப்பு புகார். மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் ராகுல் தலைமையிலான குழு விசாரணையில் அதிர்ச்சி தகவல். மணப்பாறை பள்ளி தாளாளர் கணவர் வசந்தகுமாருக்கு 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மற்ற 4 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி திருச்சி மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது முதலமைச்சருக்கு உறுத்தவில்லையா என அண்ணாமலை கேள்வி. சமூக விரோதிகளுக்கு காவல்துறையின் மீதும் பயமில்லாமல் போய்விட்டதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டை காட்டிலும் 2024ஆம் ஆண்டில் அதிக எண்ணிக்கையில் போக்சோ வழக்குகள் பதிவு. கூடுதல் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்து ஆய்வு செய்ய உள்துறை செயலாளர் அறிவுறுத்தல். தமிழகத்திற்கு நிதி தராமல் மத்திய அரசு அல்வா கொடுத்து வருகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். அடுத்த 5 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களின் வளர்ச்சி புலிப்பாய்ச்சலில் இருக்கும் எனவும் உறுதி. பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் இன்று கண்டன பொதுக்கூட்டம். ஆவடியில் முதலமைச்சர் ஸ்டாலின், அணைக்கட்டில் துரைமுருகன், மாதவரத்தில் உதயநிதி பங்கேற்பு. மசோதாக்கள் சட்ட முரண்பாடுகளுடன் இருப்பதாக ஆளுநர்கள் தரப்பில் தெரிவித்தால் சட்ட முரண்பாடுகள் குறித்தும் விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டுமா? மசோதாக்கள் துணைவேந்தர்கள் நியமனம் குறித்த இறுதி விசாரணையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. ஆடையை பிடித்து இழுத்த கொடூரனோடு சண்டையிட்டதால் கீழே தள்ளிவிடப்பட்டதாக கர்ப்பிணி அதிர்ச்சி பேட்டி. ரயிலில் இருந்து விழுந்த கர்ப்பிணியை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிய பொதுமக்கள். ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்ட கொடூரன் கைது. குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த இளைஞருக்கு மாவுக்கட்டு. ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட கர்ப்பிணிக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி. பெண்ணின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தகவல். ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் வயிற்றில் குழந்தை நலமாக உள்ளது. மேல் சிகிச்சைக்கு அவசியமில்லை என மாநில மகளிர் ஆணைய தலைவர் AS குமாரி பேட்டி. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும். அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை கோரிய வழக்கில் EPS தரப்பு வாதம். அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை கோரிய விவகாரம் வரும் 12ஆம் தேதி தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் நடந்த போராட்டம் கலவரமாக மாறிய வழக்கு. 858 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. போச்சம்பள்ளி அருகே மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஆசிரியர்கள் 3 பேர் கைதானதன் எதிரொலி. குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம். சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஆசிரியர்கள் கூண்டோடு மாற்றம். பள்ளிகளில் பாலியல் புகாரில் சிக்கும் நபர்களின் கல்வித் தகுதி ரத்து செய்யப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கம் பகுதியில் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை. வகுப்புக்கு செல்லாத நிலையில் விடுதியில் உள்ள கழிவறையில் சடலமாக மீட்பு. கடலூரில் பள்ளி விடுதியில் 9ஆம் வகுப்பு மாணவி தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். தனது மகளை கொன்றுவிட்டார்கள் என தாய் கதறல். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தல். தமிழக கடலோர பகுதிகளில் பங்குனி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கிய விவகாரம். ஆமைகளின் இனப்பெருக்க காலத்தில் விசைப்படகுகளை குறிப்பிட்ட பகுதிகளில் இயக்க தடை விதிக்குமாறு தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அபுதாபியில் நடந்த திருமணத்திற்கு சென்றுவிட்டு சென்னை திரும்பிய பெண்ணிடம் 135 கிராம் தங்க வளையல்களை பறிமுதல் செய்த விவகாரம். உரிமையாளரிடம் நகைகளை ஒப்படைக்க சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் திருமண நிகழ்வின் போது 10 தங்க வளையல்கள் அணிவதெல்லாம் வழக்கம் என்றும் கருத்து. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சிட்கோ வளாகத்தில் உள்ள தீப்பெட்டி ஆலையில் பயங்கர தீ விபத்து. 1,75,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். திருவள்ளூரில் பள்ளி சிறுமிகளை பாலியல் ரீதியாக சீண்டியதாக புகார். 2 கைது செய்து போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ. மளமளவென கொழுந்துவிட்டு எரியும் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்புத்துறை முனைப்பு.
காரைக்குடி அருகே விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாக்கியதாக பெண் எஸ்ஐ கூறிய புகார் பொய்யானது, மிகைப்படுத்தப்பட்டது என சிவகங்கை மாவட்ட காவல்துறை அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும். தவிக தலைவர் விஜயுடன் நெருக்கமாக இருந்து வரும் நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நெல்லையில் விடாமுயற்சி திரைப்படம் வெளியான திரையரங்கு வளாகத்தில் விஜயின் தவிக கொடியை காட்டி நின்ற ரசிகர் அடித்து துவைத்து வெளியேற்றிய அஜித் ரசிகர்களால் பரபரப்பு. சென்னையில் பிரபல நட்சத்திர ஹோட்டலில் சினிமா நடிகரை தாக்கிய நபரால் பரபரப்பு. போதை நபரை பிடித்து போலீசார் விசாரணை. கோவையில் 14.5 கோடி ரூபாயை போனஸாக அள்ளி கொடுத்த ஐடி நிறுவனம். இன்ப அதிர்ச்சியில் திகைத்து போன ஊழியர்கள். சாத்தூர் அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் ஆய்வு செய்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியர். மகப்பேறு பிரிவில் மருத்துவர்கள் யாருமின்றி கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி. விரிவான விசாரணைக்கு உத்தரவு. மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இல்லாதது குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் ஆட்சேபனை. நிதியமைச்சர் அவைக்கு வர வேண்டும் என வலியுறுத்தி கடும் அமளி. திடீர் மாரடைப்பு மரணங்களை ஆய்வு செய்ய சிறப்பு குழு அமைத்தது கர்நாடக அரசு. கொரோனா தடுப்பூசியால் மரணங்கள் ஏற்படுகிறதா என ஆராயவும் அதிரடி உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் குவியும் பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியோர் எண்ணிக்கை 40 கோடியை தாண்டியது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விரைவில் நீராட உள்ளதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து. 3 கூடாரங்கள் தீயில் எரிந்து சேதம். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை என தகவல். கோவை பன்னிமடையில் ஹோட்டலை சூறையாடிய கும்பலால் பரபரப்பு. தடுக்க முயன்ற இந்து மகாசபா தேசிய ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் உட்பட 2 அரிவாள் வெட்டு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சாலையில் அடிபட்டு உயிருக்கு போராடிய குரங்கு. வனச்சரக அலுவலகத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைத்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். அமெரிக்காவில் இருந்து மேலும் 487 இந்தியர்களை நாடு கடத்த முடிவு. கைவிலங்குடன் இந்தியர்கள் திருப்பி அனுப்பியது சர்ச்சையான நிலையில் அடுத்த அதிர்ச்சி. பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் 12ஆம் தேதி 2 நாள் பயணமாக அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் மோடி. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் விதமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கிறார். குஜராத்தில் எளிமையாக நடந்தது தொழிலதிபர் அதானியின் இளைய மகனின் திருமணம். சுகாதாரம், கல்வி திட்டங்களுக்கு ரூபாய் 10,000 கோடி நன்கொடை. ரெப்போ வட்டி விகிதம் 6.50% இருந்து 6.25% குறைப்பு. வட்டி குறைப்பால் வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி குறையும் என தகவல். செவ்வாய் கிரக ஆராய்ச்சியில் AI தொழில்நுட்பம். விண்கற்களின் தாக்கத்தால் ஏற்படும் நில அதிர்வு குறித்து புரிதலை மேலும் அதிகரிக்கும் என நம்பிக்கை. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்த பயணிகள் ரயில். ரயிலில் இருந்த 350 பயணிகளும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. அமெரிக்காவில் 10 பேருடன் சென்ற சிறிய ரக விமானம். பெர்முடா முக்கோணத்திற்கு இணையான மர்மங்கள் நிறைந்த அலாஸ்கா முக்கோணத்தில் தொலைந்ததால் அதிர்ச்சி. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 36வது சதத்தை விளாசிய ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித், ராகுல் டிராவிட், ஜோ ரூட் உள்ளிட்டோரின் சாதனையை சமன் செய்து அசத்தல். இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.